தாய்ப்பால் அப்படின்றது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹர் நியூ பார்ன். இப்போ பிரெஸ்ட் மில்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, குழந்தை ஹேஸ் டு கோ அண்ட் சக்கு. ஸோ நல்லா வாய் வச்சு நல்லா சவைச்சு அப்படி இழுக்கும் போது தான் அந்த பால் வெளியில் வரும். உப்பில் பிடிச்சி இழுக்கிற இது அந்த அம்மாவுக்கு வலிக்கும். அப்படியே இங்கே வலிக்கிறது மூளை வரைக்கும் போகும். பேபி குடிக்க தான் சப்ளை ஆகும். பேபியோடைய அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு தூண்டுது. இப்போ நடக்கிற தாய்ப்பால் இல்லைன்னு சொல்கிற எல்லா கதையுமே 100% நான் இது தான் சொல்லுவேன். மோட்டிவேஷன் வேணும். அந்த மதர் ஷுட் பி மோட்டிவேட்டட். தாய்ப்பால்லே பார்த்தீங்கன்னா இந்த கட்டு, இந்த குழந்தையோடைய அந்த கட்டுக்கு வேண்டிய அவ்வளோ ஹெல்த்தியான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அதில் இருக்கிறதுனால ஈஸியாக செரிமானம் ஆகிடும். நல்லா தூங்கும். ஒரு ஹாப்பி பேபியாக நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கணும்னா தாய்ப்பால் மட்டும்தான் முடியும். இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா பிரெஸ்ட் ஃபீடிங் சப்ளையே இருக்க மாட்டேங்குது, மில்க் சப்ளை இல்லை. பட் அந்த மதர்ஸ்க்கெல்லாம் ஒரு வித கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. பெரிய பாவம் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு கில்ட்டே தான் பாவம் தான் பண்ணுறாங்க. எனக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு எந்த மதரும் சொல்லவே சொல்லாது. ஏன்னா அதுதான் உண்மை. அந்த குழந்தையோட அழுகை அம்மாவுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து ஹார்மோன்ஸ். ஸோ இங்கே அழுகை சத்தம் வரும்போது இங்கே பால் வரும் வெளியில், ட்ரெஸ்ஸு நனையும். ஆமாம், நான் கேட்டிருக்கேன் மேம். குழந்தை அழுதா அவங்களுக்கு தன்னால் பால் சுரக்கும். 100% பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருந்த ஒரு கண்ட்ரி. பட் இப்போ 45% ஆஃப் த மதர்ஸ் ஆர் ஓன்லி ஃபீடிங். வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ இன்றைக்கு நம்ம கூட இருக்கவங்க டாக்டர் உமையால் முருகேசன், 35 years of experience in medical field, MBBS, MD, DGO, Director, Sri Kumaran Specialty Hospital, founder of Aval Trust, President, Kanjipuram Obstetrics and Gynecology Society, past President of IMA Thambram, immediate past Chairperson of Women Doctors Wings of State IMA Tamil Nadu, Foxy Violence Against the Doctors Committee Chairman for 2026, 27, 28, TAPISA, Tamil Nadu, Puducherry is our Executive Member for 2026 and 27. வணக்கம் மேம். ஸோ நிறைய லாஸ்ட் 2 பாட்காஸ்ட்டில் ஃபெர்டிலிட்டி பற்றி எக்கச்சக்கமாக பேசிட்டோம் மேம். இப்போ பேச போகிற டாபிக் ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். என்னென்னா நியூ மாம்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. அது எல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நாங்கள் இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் டைமிங் என்ன? டெலிவரி முடிஞ்ச உடனேவே அவங்க தரலாமா, இல்லை அதுக்குன்னு டைம் இருக்கா? பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது ஒரு குழந்தை பிறந்த உடனே மதருக்கு இருக்கிற முக்கியமான கடமை. அதாவது அது சுகப்பிரசவமாகட்டும், இல்லை சிசேரியன் டெலிவரி ஆகட்டும், ப்ரீ-டேர்ம் டெலிவரி ஆகட்டும், வாட் எவர் மே பி த கண்டிஷன், ஆஸ் எ மதர் ஷீ சப்போஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபீட் ஃபார் த பேபி ஷுட் ஆல்வேஸ் பி பிரெஸ்ட் ஃபீட். ஓகே. ஆமாம், தாய்ப்பால் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் யாருனாலையும் அதை செய்ய முடியாத ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் ஃபார்முலா ஃபீட்ஸ் அப்படிலாம் வந்தால் கூட நன் கேன் கம்பீட் வித் த பிரெஸ்ட் மில்க் ஃபார் தட் பர்டிகுலர் பேபி. அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அதை பர்ஃபெக்ட் ஃபார்முலாவாக அந்த குழந்தைக்கு அந்த தாயினால் தான் கொடுக்க முடியும். ஸோ தாய்ப்பால் அப்படின்றது இட் இஸ் ஒரு ப்ரைஸ்லெஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹர் நியூ பார்ன். அவளுடைய குழந்தைக்கு அவள் ப்ரொடியூஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குற ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அது. ஸோ இம்மீடியட்டாக அவங்க டெலிவரி குழந்தை பிறந்த உடனேயே த ஃபர்ஸ்ட் ஃபீட் ஷுட் பி த பிரெஸ்ட் மில்க். அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சுகப்பிரசவம்னா குழந்தை பிறந்த உடனே காடை கிளாம்ப் பண்ணங்காட்டிலையுமே காடை நாங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைல்டை நாங்கள் அந்த அம்மாவுடைய அப்டமனில் அப்படியே போட்டுட்டு இந்த கார்டு நாங்கள் இந்த இப்போலாம் டிலேடு கிளாம்பிங் அப்படின்னு தான் பண்ணுறோம். அதாவது குழந்தை பிறந்து ஒரு 1 minute 60 seconds கழித்து தான் கார்டை நாங்கள் கிளாம்ப் பண்ணி கட் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிளசண்டல் கார்டு மூலியமாக, அம்பிளிக்கல் கார்டு மூலியமாக கொஞ்சம் பிளட் பிளசண்டல்லேருந்து குழந்தைக்கு போகுது. ஸோ அந்த பிளட்டு, இந்த எக்ஸ்ட்ரா சப்ளை ஆஃப் தட் பிளட் குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நிறையா ஸ்டடீஸ் சொல்லுது. அந்த நியூபார்ன் அனீமியா எஸ்பெஷலி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தைக்கு வராமல் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அந்த குழந்தை இருக்கணுன்றதுக்காண்டி அந்த டிலேடு கார்டு கிளாம்பிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 1 minute கேப் இருக்கு இல்லையா,
இல்லையா, அந்த வெயிட் பண்ணுற நேரம் வந்து குழந்தைய வந்து நாங்கள் துடைக்கணும் கொள்ளணும்னு எதுவுமே நினைக்கிறது இல்லை. ஜஸ்ட் அந்த அம்மா வயிற்று மேலே அப்படியே போட்டுருவோம். The nature is so powerful that we see the baby literally crawling. அந்த டேட்போல் போஸ்டரில் வந்து அப்படியே க்ரால் பண்ணி அம்மாவுடைய பிரெஸ்ட்டை நோக்கி அந்த குழந்தை போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டச் ஆஃப் த மதர் அண்ட் த பேபி இம்மீடியட்லி ஆஃப்டர் பர்த் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த நம்ம காண்டாக்டை கொடுக்குறோமோ அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து the brain is getting sensitized about the awareness of the mother. இவ தான் என்னுடைய அம்மா, இவகிட்டேருந்து தான் நான் பால் குடிக்கணும், பால் குடிக்கிற ஆர்கன் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு டச்லேயே வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிடச்சிரும். வெரி நைஸ், அழகு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் மில்க் ப்ரொடியூஸ் ஆகும்ல மேம், கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அது வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, அதை நான் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த குழந்தைய டெலிவரி பண்ணோன்னே நம்ம அந்த குழந்தைய தொடச்சி ஒரு 10 to 15 minutes வந்து அதை அந்த ஃபஸ்ட்டு ஏடு மாதிரி கூட சொல்லலாமே, அது அந்த பாடியை நல்லா தொடச்சிட்டு அந்த மியூக்கஸ் ப்ளக்லாம் சக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டை வந்து கட் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி அந்த வார்மர் அந்த கொஞ்சம், ஏன்னா உள்ளே வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே வந்து அது வார்மாக இருக்குது அந்த பாடி டெம்பரேச்சர். வெளியில் வந்தோடனே கொஞ்சம் இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து மேபி லெஸ் ஆர் மேபி மோர். இப்போ சில ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கலாம், சில இதில் வந்து கம்மியாக இருக்கலாம். பேபி வில் ஃபீல் தட் சில்ஸ். அப்போ வந்து வார்மர் அப்படின்னு வந்து எல்லா லேபர் வார்ட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த வார்மர் கிட்ட போட்டு தான் தொடச்சி கிடச்சி எல்லாம் வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 10 to 15 minutes ஃபார் த ஃபர்ஸ்ட். அது பண்ணின உடனேயே மதர் வந்து லேபர் வார்டில் வந்து இருக்கும்போதே அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த நாங்கள் வந்து இனிஷியேட் த ஃபஸ்ட் ஃபீடு. ஸோ இனிஷியல் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆக்சுவலி ரொம்பலாம் வராது. ஃபஸ்ட்டு 24 hours to 48 hours வந்து இட் வில் பி வெரி லெஸ் அண்ட் கலர் வில் பி எல்லோயிஷன் கலர். நிறைய ஃபேட் லாபியூல்ஸ் இருக்கும், அது பேர் நம்ம கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீம் பால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வந்து அந்த தட் சீம் பால் ஆர் தட் கொலஸ்ட்ரம் வந்து இஸ் ரிச் இன் ஃபேட் லாபியூல்ஸ் அண்ட் ரிச் இன் இம்யூன் சப்ஸ்டன்சஸ். அம்மாவுடைய அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அத்தனை இம்யூனோக்ளோபுலின்ஸும் அந்த ஃபைட்டர் செல்ஸும் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் அந்த கொலஸ்ட்ரால். ஸோ அந்த அண்ட் ஃபேட் அப்படின்றதுனால நிறைய எனர்ஜியும் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. சும்மா நாக்கிட்ட 2 சப்புனாலே அந்த ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரம் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் த பேபிஸ் நீட் இன் த ஃபஸ்ட்டு few hours, first 1 or 2 days. ஓகே, ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ரொம்பலாம் வராது, ஜஸ்ட் சக் பண்ணும்போது பிசுன்னு ஒரு 1 or 2 3 சொட்டு 4 சொட்டு தான் வரும். பட் அந்த சொட்டில் அவ்வளோ எனர்ஜி இருக்கும், அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு அது மூலியமாக கிடச்சிரும். நம்ம அதை டினை பண்ணோம்னா அது வேண்டாம், அது நல்லது இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ். அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் வேண்டாம், உனக்கு நீ ஹெல்த்தியாக இருக்க வேண்டாம்னு நம்மளே சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. நைஸ் மேம். ஸோ இப்போது குழந்தை பிறந்தோடனே நம்ம சொல்கிறோம்ல மேம், ஒரு ஃபஸ்ட்டு 6 monthsக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் கொடுக்கணும். அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது என்ன மேம்? ஆக்சுவலி வந்து நம்ம இந்த குழந்தை இப்போ பிறந்த உடனே ஆரம்பித்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 6 months வரைக்கும் வந்து தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு நார்ம்ஸ். அந்த பீடியாட்ரிஷியன்ஸ், ஆப்ஸ்டடிஷியன்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம். அந்த குழந்தைக்கு அந்த பிரெஸ்ட்டு தயாரிக்கிற பால் வந்து மோஸ்ட்லி போதுமானதாக தான் இருக்கும். அதுதான் வந்து நேச்சர் இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம வந்து இப்போ தான் வந்து சயின்டிஃபிக்காக 6 மாதம்னு சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மாதம் வரைக்கும் குழந்தை வேறு எதுவுமே குடிக்காது. 1 வயசு வரைக்கும் கூட சாப்பாடெலாம் வந்து அந்த குழந்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். நல்ல தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எது கொடுத்தாலுமே இந்த பேபி வில் ரிஜெக்ட், அப்படியே திருப்பிக்கும். இட் வில் நாட் லைக் தட். பட் நம்ம அந்த தாய்ப்பால் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், இட் இஸ் எ டேஸ்ட்லெஸ் இது. இப்போ நமக்கு அந்த தாய்ப்பாலை குடிக்க முடியாது, நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. பட் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபெட் பேபிஸ்னால் ஸோ மெனி அட்வான்டேஜஸ் ஆர் தேர். ஏன்னா தாய்ப்பால் 24/7 வந்து அந்த அம்மா அந்த குழந்தைக்கு உற்பத்தி பண்ணுற அந்த ஃபுட்டு தான் வந்து அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ தட் பிரெஸ்ட் மில்க் இஸ் ஸோ பவர்ஃபுல். இட் ஹேஸ் த எனர்ஜி, அந்த குழந்தைக்கு வேண்டிய எனர்ஜி அதில் இருக்குது, நீர் சத்து அதில் இருக்குது, இம்யூனிட்டி, அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி, எல்லா வியாதிகள். அந்த தாய் வந்து அவள் ஒரு 25 வயசு லேடியாக இருந்தான்னா அந்த 25 வயசு வரைக்கும் அவள் உடம்புல வந்த ஒவ்வொரு வியாதிக்கு வேண்டிய எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ், அந்த உடம்புல தயார் பண்ண ஆன்டிபாடிஸோடைய அந்த இது அணுக்கள் வந்துட்டு இட் வில் பி டிரான்ஸ்ஃபியூஸ்டு த்ரூ த பிரெஸ்ட் மில்க் டு த பேபி.
ஸோ த பேபி இஸ் கெட்டிங் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் சச் டிசீசஸ் இந்த ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த லைஃப். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் மேஜர் டிசீஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன். ஸோ அந்த தாய்ப்பால்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு, இந்த குழந்தையோடைய அந்த கட்டுக்கு வேண்டிய அவ்வளோ ஹெல்த்தியான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அதில் இருக்கிறதுனால ஈஸியாக செரிமானம் ஆயிடும். ஸோ அந்த குழந்தை, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை பார்த்திங்கன்னா சல்லுப்புலன்னு அழாது. உடனே அது அது அழறதே வந்து பசிக்கு தான் அழுகும். பசிக்கு அழுகும், பவல்ஸ் மோஷன் போனால் அழுகும், யூரின் போனால் அழுகும். இது 3த்துக்கு தான் அழுகும். அதர்வைஸ் த பேபி இஸ் வெரி வெரி பீஸ்ஃபுல். நல்லா தூங்கும். நல்ல த ஸ்லீப் இஸ் ஸோ வேல்யூபிள். அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நம்ம எழுப்பினா கூட எந்திரிக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அது ஹாப்பி பேபின்னு சொல்லுவோம். ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தைய நம்ம வந்து அந்த 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 இன்ஃபென்சி பீரியடில் நம்ம கொடுக்கணும். ஒரு ஹாப்பி பேபியாக நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கணும்னா தாய்ப்பால் மட்டும்தான் முடியும். ஒன்லி பிரெஸ்ட் மில்க் கேன் கிவ் தட் ஃபேஸ் ஆஃப் ஹாப்பி லைஃப் ஃபார் தட் நியூ பார்ன். அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த 6 மந்த்ஸுக்குள்ளே மேஜர் வேக்சினேஷன் கவர் பண்ணிடுவோம். இந்த வேரியஸ் வேக்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜஸ்ட் பார்ன், அப்புறம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த வேக்சினேஷன்ஸ் ஆர் பீயிங் கவர்ட். ஸோ வேக்சினேஷனையும் கவர் பண்ணிடுவோம் 6 மாதத்துக்குள்ளே. எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க் மூலிமா மதர்கிட்டேருந்து ஆன்டிபாடிஸும் எதிர்ப்பு சக்தி கொடுத்துருவோம் நம்ம. அப்போ த சைல்டு வில் நெவர் பிகம் சிக். சீரியஸ் இல்னஸ் வந்து இந்த ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் அந்த குழந்தைக்கு வராது. ஓகே. இதில் என்ன நன்மை இருக்குன்னா இந்த குழந்தையோடைய நியூபார்ன் குழந்தையோடைய மேக்ஸிமம் குரோத், மேபி இந்த வெயிட் ஆகட்டும், இந்த பிரெயின் ஆகட்டும், இந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்த் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குரோத் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் தான். ஓகே. இந்த 1 இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கூட வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கிலோ வந்து 10 கிலோ ஆயிரும் அந்த ஃபஸ்ட் இயர்க்குள்ளே. ஸோ அவ்வளோ வெயிட் கெயின், அவ்வளோ பிரெயின் டெவலப்மெண்ட், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 1 இயர். அந்த 1 இயர்க்கு அப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இது அப்படியே இதாயிரும், அப்படியே பீக்கில் போயிட்டு அப்படியே ஸ்டேபிள் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஃபேஸில் வந்து குழந்தை சிக்காகாமல் இருக்கிறது வந்து அந்த குழந்தையோடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ முக்கியம் நமக்கு. ஸோ அந்த ஃபேஸில் வந்து பிரெஸ்ட் மில்க் கிடைக்காத குழந்தைங்க என்ன ஆகும்னு சொன்னால் பார்த்துக்கோங்களேன், அது அடிக்கடி வந்து வயிற்று வலி வரும், ஒரு வாந்தி பேதி வரும், அண்ட் அடிக்கடி சளி பிடிக்கும், ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டுருக்கோம், அழுதுகிட்டே இருக்கும், அந்த பீஸ்ஃபுல் தூக்கமே இருக்காது, இரிட்டபிளாக இருக்கும். அண்டு அந்த குழந்தையோடைய அந்த வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னியாக இருக்கும். மோஸ்ட்லி தாய்ப்பால் கிடைக்காம அடிக்குவேட் ஃபீட் இல்லாத குழந்தைங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக அந்த புசு புசுன்னெலாம் இருக்காது, ரொம்ப புசும் இருக்காது. யூ டோன்ட் கெட் வெரி ஃபேட் பேபிஸ் ஆல்சோ. அது எல்லாமே வந்து ஆவரேஜ், எல்லாமே ஆவரேஜாக இருக்கும். ஆவரேஜ் வெயிட்டு, ஆவரேஜ் ஹெல்த் அண்ட் பீஸ்ஃபுல் சைல்டு, ஹாப்பி சைல்டு எல்லாமே வந்து இந்த பிரெஸ்ட் மில்கில் தான் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி ஃபார்முலா கொடுத்தால் கூட யூ கேனாட் கிவ் தேட் ஹெல்த் வாட் திஸ் பேபி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் நவ், த பேபி விச் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃப்ரம் இட்ஸ் மதர். இப்போ அதுதான் நான் கேட்கணுன்னு வந்தேன் மேம். ஏன்னா இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் சப்ளையே இருக்க மாட்டேங்குது, மில்க் சப்ளை இல்லை, அதனால ஃபார்முலா ஃபீடிங் போகிறாங்க. பட் அந்த மதர்ஸ்க்கெல்லாம் ஒரு வித கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ நம்ம பெரிய பாவம் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு கில்ட்டே தான் இருக்கு. பாவம் தான் பண்ணுறாங்க. இல்லை இப்போ அது மெடிக்கலி சொல்லும்போது அவங்களுக்கு அப்படி இல்லை. நான் ஐ வாண்ட் டு கான்ட்ராடிக்ட் ஹியர். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் as I told you, I am delivering babies for the past 30 to 35 years. அதாவது இந்த என்னுடைய குமரன் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ஐ வில் ஆல்வேஸ் சே இட் இஸ் 100% breast fed. ஓகே. ஐம் yet to see a mother who says எனக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு எந்த மதரும் சொல்லவே சொல்லாது. ஓகே. ஏன்னா அதுதான் உண்மை. ஓகே. த ரியாலிட்டி இஸ் தட் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கிட்ட 100% பால் சுரக்கணும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஒரு ரேடியேஷன் பண்ணியிருப்போம், இல்லை எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் பேபிஸாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் வந்து இந்த தாய்ப்பால் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 மாதம் முடிஞ்சோடனே ஒரு ப்ளீடிங் ஆகிருக்கும், ஒரு பிபி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு ஃபிட் அடிச்சிருக்கும். இப்போ அவளுக்கு வந்து நாங்கள் சிசேரியன் பண்ணும்போது ஹர் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் த பிரெஸ்ட் இஸ் நாட் ரெடி ஓகே ஃபார் த பிரெஸ்ட் ஃபீட். 1. 2வது குழந்தையுமே போய் ஐசியூவில் போய் 2 மாதம் ஐசியூவில் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட், அந்த பிரெஸ்ட் மில்க் அந்த கான்டாக்ட்டுமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்காது. ஏன்னா அந்த எப்படி வந்து அந்த பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் ஆகும், அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால் வந்து குழந்தை வந்து அழுகுதில்ல, குழந்தை பிறந்தோன்னு அம்மா கிட்ட அந்த பிரெஸ்ட்டில் வயிற்று மேலே போடுறோம்ல அந்த ஒன்று டச்சு. 2வது அழுகை. அந்த குழந்தை வீலன்னு அழும்போது அந்த குழந்தையோட அழுகை வந்து அம்மாவுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே. ஸோ பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து வந்து ஹார்மோன்ஸ், ஆக்சிடோசின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து அங்கேருந்து வந்து ஊறி நேர பிரெஸ்ட்டில் வந்து மில்க் எஜெக்ஷன். ஸோ அங்கே அழுகை சத்தம் வரும்போது இங்கே பால்
வரும் வெளியில், ரைட். ட்ரெஸ்ஸு நனையும். ஆமா, நான் கேட்டிருக்கேன் மேம். குழந்தை அழுதா அவங்களுக்கு தன்னால பால் பால் சுரக்கும். சுரக்கும். ஸோ that thing, that connection, that neurological connection and all the psychological connection, everythingனால தான் அந்த breast milk கிடைக்குது. இதெல்லாம் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. ஓகே. அப்போ breast milk எஸ்டாப்ளிஷ் ஆகிறதே டிலே ஆயிரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தானே ஒழிய ஓவராலாக வந்து இங்கே சொல்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் ஆயிருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் நவடேஸ், இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து மதருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய எடுத்து பால் கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த சிரமமாக இருக்குது. அண்ட் breast milk சில சமயத்துலேருந்து breast milk கொடுத்துட்டா என்னுடைய அழகு போயிடும், என்னுடைய ஃபிகர் போயிடும், ஆமா. அந்த மாதிரி ஒரு மித்து, ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் 100% breast feeding கொடுத்துட்டு இருந்த ஒரு கண்ட்ரி. பட் இப்போ வந்து 45% ஆஃப் த மதர்ஸ் ஆர் ஒன்லி ஃபீடிங். மேம், ஆனா இப்போ நீங்க சொல்றத வச்சு தான் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்தா அழகு போயிடும்லாம் சொல்றாங்கல்ல. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. லைக் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்க தான் மதர்ஸ் இன்னும் நல்லா ஆகுறாங்க. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். சரி, நாங்கள் வந்து breast feeding ஃபார் பேசுகிறவங்களும் அதை தான் சொல்கிறோம். ஓகே. நீ breast feeding கொடுக்கறதுனால உனக்கு என்ன நன்மைகள் ஆ. அப்படின்னு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம். குழந்தைக்கு இப்போ இவ்வளோ நேரம் குழந்தைக்கு நன்மையை தான் நான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆமா. இப்போ breast feeding கொடுக்கறதுனால தாய்க்கு என்னென்ன நன்மை ஆமா. நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டெலிவரிக்கு முன்னாடி வந்து அவள் ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணியிருப்பாள். ம். அந்த குழந்தை என்னமோ 3 கிலோ தான். பட் ம். ஷி ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் வெயிட் கெயின் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த தாய்ப்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத மதர்ஸ்க்கு வந்து இந்த வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகே. ஸோ இப்போ தாய்ப்பால் கொடுக்க வந்து தாய்ப்பால்னா என்னது? இட் இஸ் அன் பவர் ஹவுஸ். ஆமா. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுப்போமே, ஒரு மில்க் ப்ரொடியூசிங் ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுப்போமே. ம். ஸோ தட் breast will behave like a milk producing industry ம். for which it நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அந்த பாடிக்கு தேவைப்படும். ஓகே. ரா மெட்டீரியல்ஸ் ஒன்று நம்ம உணவில் வரும். நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட், எக்ஸ்ட்ரா இது லிவர்லேருந்து எனர்ஜி, மசில்லேருந்து எனர்ஜி, ஃபேட் அங்கங்கே ஃபேட் நிறைய அந்த ப்ரெக்னென்சியில் கெயின் பண்ண எல்லாமே கரைஞ்சு எனர்ஜியாக வந்து அவளுக்கு அந்த breastல வந்து அந்த மில்க் ப்ரொடியூஸ் ஆகி ம். குழந்தைக்கு போகும். ஸோ த மதர் ஹூ இஸ் சின்சியர்லி ஃபீடிங் ஹர் breast child இஸ் கோயிங் டு ஷெட் ஹர் weight வெரி வெரி ஈஸிலி. டக்கு 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 ஓகே. டக்குன்னு குறைஞ்சிரும். இப்போ நீங்க சொன்ன உடனே எல்லாரும் இனிமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஆமா. வெயிட் குறைக்கிறது பெரிய அந்த டாஸ்க். ஃபிகர் உங்களுக்கு வரணும்னாலே, இந்த கர்வ்ஸ் வரணும்னாலே, இந்த எக்ஸஸ் ஃபேட் அங்கங்கே அந்த தொப்பையில் இங்கே இடுப்பெல்லாம் இருக்க எல்லா வெயிட்டும் அப்படியே கரைஞ்சு இந்த காலர் போன் தெரிய ஆரம்பிச்சிடும். காலர் Breastfeeding போன் தான். ஆமாம், பியூட்டி குயின்ஸ் அந்த காலர் போன் தானே காட்டுறாங்க, அந்த கிளாவிக்கல் தானே ஆமா. அதுதான் தே சே இட்ஸ் பியூட்டி. நல்ல தாய்ப்பால் கொடுக்குற எல்லா மதருக்கும் பாருங்கள் இந்த கிளாவிக்கல் போன் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஷி பிகம்ஸ் மோர் பியூட்டிஃபுல். ஒன்லி திங் இஸ் ஷி இஸ் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். அதனால தே வில் லுக் டயர்ட். அதனால அவங்க அதை வந்து தப்பாக கணக்கு போட்டுக்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒன்று. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு ஹை எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டான ஒரு ஃபேஸ். அதனால நம்ம அதுக்கு அடிக்குவேட்டாக சாப்பிடணும். அண்ட் நம்ம சாப்பிட தான் வந்து பாலுடைய குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக வந்து அது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பை வந்து நம்ம நம்ம யூட்ரஸோடைய இந்த கர்ப்பப்பையோடைய சைஸ். ஓகே, ஓகே. இதை நான் ப்ரெக்னென்ட் கர்ப்பம் இல்லாத ஒரு கர்ப்பப்பை வந்து இதுதான். ஆனால் ஆஃப்டர் டெலிவரி, இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி தி யூட்ரஸ் இஸ் லைக் திஸ். அது வந்து ஒரு அடி இருக்குது, 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்க வேண்டிய 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராட். அந்த யூட்ரஸ் வந்து 2 கிலோ தனியாக அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா 2 கிலோஸ் வெயிட் ஆகும். ஸோ அது வந்து சுருங்கணும்ல, சுருங்கி அந்த நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஆஸ் பர் ஃபிசியாலஜி 6 வாரத்தில் 6 to 8 வீக்ஸ் வந்து யூட்ரஸ் வந்து பழைய மாதிரி அந்த நார்மல் சைஸ்க்கு போகணும். இந்த பால் சுரக்கிறதுக்கு வந்து நான் இந்த நிப்பில் சக் பண்ணும்போது அந்த குழந்தை அழுக சத்தம் போது வந்து பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகுது இல்லையா, அந்த பிரெயின்லேருந்து வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் ஸ்டிமுலேட் ஆகுது, உற்பத்தி ஆகுது. ஸோ அது வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் எஜெக்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. த சேம் ஹார்மோன் வில் ஆல்சோ ஆக்ட் ஆன் த யூட்ரஸ் அண்ட் இட் வில் இம்ப்ரூவ் த இன்வல்யூஷன் ஆஃப் த யூட்ரஸ். அந்த யூட்ரஸை சுருக்கி நார்மலாக வந்து அந்த ப்ளீடிங்லாம் கரெக்டாக 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் சரியாகி இந்த பழைய மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டுக்கு வந்து வேகமாக கொண்டு வந்து கொடுக்கறது வந்து இந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால தான். இல்லைன்னா வந்து அந்த தொப்பையாகவே இருக்கும், அந்த கர்ப்பப்பை லேட்டாக சுருங்கும், அடிவயிறு வலிக்கும், அண்டு ப்ளீடிங் சில பேருக்கு நிற்காமல் 2 மாதம் 3 மாதம் போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஒழுங்காக தாய்ப்பால் கொடுத்தோம்னா அழகாக 10 to 15 டேஸில் டெலிவரி ஆனதுக்கு போஸ்ட்டு பாட்டமாக அந்த ப்ளீடிங் எல்லாம் சரியாயிரும். ஹெல்த்தி லோக்கியாக வரும். அடிவயிறு வந்து தொப்பையாக இருக்கிறதுலாம் நல்லா உள்ளே போயிடும். அந்த அங்கங்கே இருக்க ஃபேட் எல்லாம் கரைஞ்சிரும்.
That's what I was telling you. So it heals her body. Entire Okay. body is getting healed. Breast வந்துமே வந்து இந்த breast milk நிறைய இருக்கிறதுனால இந்த breast engorgement இருக்கும். ஸோ அவள் வந்து அந்த பிரேசியர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் 1 or 2 சைஸ் இப்போ 34 சைஸில் அவள் போட்டுட்ருக்கா ஃபார் எக்ஸாம்பிள்னா ஷீ மைட் நீட் 38 சைஸ். அதனால அந்த breast பெருசாயிரும், அப்புறம் breast சேக் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் இஸ் தேர். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த ஃபீடிங் இஸ் ஸ்டாப்டு, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் எவ்வளோ நாளைக்கு அவள் தாய்ப்பால் கொடுக்குறாளோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஷீ ஸ்டாப்ஸ் தென் ஷீ ஹேஸ் டு ப்ராபப்ளி டூ சம் எக்ஸசைஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் டயட் போட்டுட்டு நல்லா டூ சம் எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் யர் ஆன்டீரியர் செஸ்ட் வாலில் இருக்க மசில்ஸை வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அந்த சாகிங் ஆஃப் த பிரெஸ்ட்டு அதெல்லாம் கம்மியாகும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ஆஸ்க் யூ, அப்புறம் வந்து இந்த சைஸ் ஆஃப் த பிரேசியரை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிடணும். ஓகே. இப்போ நீங்கள் 38 போட்டுட்டு இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு கம் பேக் டு 34 அண்ட் யூ ஹாவ் டு அப்லிஃப்ட் யுவர் பிரெஸ்ட் வித் யுவர் ப்ராப்பர் அண்டர் கார்மெண்ட்ஸ், இன்னர் கார்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து when you start doing you also add some exercise, you also have some healthy diet, that breast will almost go back to its original position. Great. Okay. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். போஸ்ட் டெலிவரி ஆனோடனே நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நம்ம இந்தியன் லேடிஸ் 90% ஆஃப் த இந்தியன் லேடிஸ் வந்துட்டு தே வில் திங்க் தட் மை ஜாப் இஸ் டன், ஹியர் ஆஃப்டர் நான் என் உடம்பை நான் கண்ணாடி முன்னாடி நிற்கவே மாட்டேன், என் உடம்பை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் மதர்ஸ் ஆர் தேர். பட் when anybody comes to me, the postpartum phase வந்து அதாவது டெலிவரி ஆன அடுத்த 6 மாதங்களுமே வந்து ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஸோ we have to talk about her weight reduction, her breastfeeding and whatever complaint she has, bleeding, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து கான்ட்ரசெப்ஷன். ஸோ அந்த 6 மாதத்தில் தான் வந்து பீரியட்ஸ் திருப்பி வரும், அடுத்த குழந்தை நிற்கக்கூடாதுன்ற ஒரு ஃபேஸும் வரும். ஸோ அதை பற்றின டிஸ்கஷனுமே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இது எல்லாம் நம்ம சேர்ந்து அவளை நம்ம கண்டினியூஸாக ஒரு 6 months ஃபாலோ பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் த மதர் அண்ட் த பேபி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி. அந்த ஒரு டிப்ரெஷன் போகாமல் ஐ எம் டயர்ட், என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெசிவ் ஃபேஸும் அதாக தான் இருக்கும். ஸோ அவங்க திருப்பி எங்களை வந்து பார்க்க வரும்போது அதையுமே அட்ரஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷீ இஸ் அலோன் ஃபீடிங் த சைல்ட் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஃபன் டைம், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. எனக்கு பேரன் பிறந்துட்டான், எனக்கு நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங். பட் யாருமே வந்து அந்த மதரை வந்து அந்த நேரங்களில் வந்து மறந்துடுவாங்க. ஏன்னா அது பிஸி டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்வீட்ஸு, கேக் கட்டிங், அந்த எல்லாம் ஆல் பார்ட்டிஸ் வைட் ஸ்ப்ரெட், பட் த மதர் இஸ் வெரி டயர்ட். ஸோ அதையும் நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசுவோம், வீட்டில் மதர்ஸை கூப்பிட்டு பேசுவோம், அவள் தனியாக இருக்கக்கூடாது, யாராச்சும் கம்பெனி கொடுங்க, இது எல்லாமே பேசி தட் ஃபேஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபார் போத் த மதர் அண்ட் த சைல்டு. இந்த ஃபேஸ் திருப்பி வரவே வராது. இந்த குழந்தை பிறந்தோன்னு நம்ம அந்த 6 மாதத்தை விட்டுட்டோம்னா திருப்பி அந்த 6 மாதம் அவங்க 2 பேர் லைஃப்பில் வரவே வராது. அண்ட் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறது அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு 2-3 விஷயங்கள் கவுன்சிலிங்கில் பார்த்தேன் மேம். என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் வந்து அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ஸ் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்க குழந்தை அழுகிறத பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை எஃபெக்ட் பண்ணுமா, லைக் மில்க் ப்ரொடக்ஷனை எஃபெக்ட் பண்ணுமா மேம்? ஸோ அது வந்து தட் இஸ் அ செப்பரேட் ஆக்சுவலி என்டிட்டி. பட் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு டைனி போர்ஷன் ஆஃப் த போஸ்ட் பார்ட்டம் லேடிஸ் வந்து தே சஃபர். இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. முதல்ல வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தட்டி கழிக்கக்கூடாது. ஓகே, இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ when the patient complains, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு அழுகையாக வருது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, என் குழந்தைய வந்து நான் சரியாக பார்த்துப்பேனான்னு தெரில, நான் சரியான அம்மாவான்னு தெரியல, ஆல் நெகட்டிவ் டாக்ஸ் ஒரு மதர் பண்ணிக்கிட்டே வந்து சில மதர்ஸ் மோஸ்ட்லி வந்து they will lose interest in feeding the child. ஸோ நான் இப்போ தான் பால் கொடுத்தேன், நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, நெக்லெக்ட் ஸ்டேஜ். ஆமாம், இல்லை நீங்கள் சும்மா அழுதுகிட்டே இருக்க, என்கிட்டே பால் என்கிட்ட பால் இருக்குது, நீங்கள் வேறு எதுனா கலந்து கொடுங்க. ஒரு மதர் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மதர் சொல்லும் போது நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம ப்ரீச் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன நீ ஒரு அம்மா தானே எப்படிலாம் பண்ணலாம்? நோ. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கோ, ஒரு சேரை எழுத்து போட்டு உட்காந்து என்னாச்சு, வாட் இஸ் ஹேப்பன், சாப்பிட்டியா, நேற்று நைட்டு தூங்குனியா, இன்னும் குழந்தைக்கு சரியாக பால் ஊறலையா, சம்டைம்ஸ் பிரெஸ்ட் மில்க் ஒழுங்காக ஊறியிருக்காது. ஸோ உட்காந்து பேசி அட்டண்டர்ஸை கூப்பிட்டு, என்ன ஹஸ்பண்டு நேற்று போனவர் வரலையா, இன்னும் பார்ட்டிலேருந்தே வெளியில் வரலையா, முதல்ல அவரை கூப்பிடுங்க, உட்காந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ்
ப்ராப்ளம்ஸ், இன்லாஸ்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடல, ஆல் ஃபேமிலி இன்டர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்காந்து நாளாக அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நெகட்டிவாக பேசிச்சுன்னா ஒரு சேர் எழுத்து போட்டு உட்காந்துருவேன். ஜஸ்ட் யூ சிட், யூ வில் கெட் ஸோ மெனி திங்ஸ் கம்மிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரூம். ஸோ நிறைய இடங்களில் சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் இருக்கும். என்னைய முதல்ல கூப்பிடல, எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணல, ஆல் ஸ்மால் நான்சென்சிக்கல் திங்ஸு. அண்ட் நிறைய வாட்டி வந்து ஜென்யூன் ரீசன்ஸ், அவளுக்கு சரியாக பால் கொடுத்துருக்க மாட்டா, தூங்கியிருக்க மாட்டா, நிறைய அட்டெண்டர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த ரூம் ஃபுல்லாக குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ரூம் ஃபுல்லாக அட்டெண்டர்ஸ் எல்லாம் தரையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவள் ஒன்றுமே சாப்பிடாம உட்காந்துருப்பா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ்னால் வில் புட் ஹர் ஆஃப். ஓகே. சி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங் அது ஆன் அண்ட் ஆன் போகும்போது தேட் ஆக்சுவலி பிகம்ஸ் இன்டிய டிப்ரெஷன். அண்ட் சம்டைம்ஸ் ஜென்யூன் மென்டல் ஹெல்த்னஸ் கூட அவளுக்கு இருந்திருக்கலாம். அது வரைக்கும் அது யாருமே அது சீரியஸாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஐடியலி கவுன்சிலிங் அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் கால் a psychiatrist immediately if I feel that anybody is not willing to feed the child, she's not sleeping, she's getting irritated, she's throwing tantrums post delivery, சும்மா சல்ல புல்லுன்னு சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கும்போது உடனே வந்து அதை உடனே that has to be reported to me. ஏன்னா அதெல்லாம் நம்ம ரவுண்ட்ஸ் பண்ணும்போது இருக்கவே இருக்காது. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வி லீவ் த ரூம். ஸோ இஃப் தெர் இஸ் எனி ஆக்டிவிட்டி அந்த ரூமில் பர்டிகுலர் ரூமில் வந்து தெர் இஸ் எனி சீனா இம்மீடியட்லி இட் ஹேஸ் டு பி ரிப்போர்ட்டட் டு மீ அண்ட் ஐ வில் நெக்ஸ்ட் மினிட் இல்லை மேபி நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் வந்து ஐ வில் ஃபைண்ட் த டைம் அண்ட் கோ சிட் அண்ட் தென் அலோகேட். ஓகே. ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த மாதிரி நீ இதெல்லாம் பார்த்துக்கோ, ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியனை வாங்கிடு, ஒரு கவுன்சிலிங்கை ரெடி பண்ணவங்களுக்கு, ஃபீடிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள், நைட்டில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கூட இருந்து அவளை ஃபீட் பண்ண சொல்லுங்கள், அட்டெண்டர்ஸ் நிறையாவே வேண்டாம், நோ அட்டெண்டர்ஸ் ப்ளீஸ்னு ஒரு போஸ்டர் போட்டு அந்த டோரில் ஒட்ட சொல்லுவேன். ஸோ ஆல் திஸ் அண்ட் ஆல்சோ வி வில் கிவ் ஹர் சம் மெடிசன்ஸ் டு கீப் அவர் மைண்ட் அட் பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுப்போம், ஒரு ரெஸ்டில் அப்படின்னு ஒரு மாத்திரையை கொடுப்போம். அண்ட் நைட்டில் வந்து அவளை நல்லா தூங்க வச்சுருவோம். இந்த அட்டெண்டர்ஸ் தான் பாதி தொந்தரவு பண்ணுவாங்க. அதுவும் டெலிவரியான ரூமில் ஃபஸ்ட்டு முதல் குழந்தை தலைச்சங்குழந்தை பிறந்தோடனே தட் ரூம் பிகம்ஸ் chaotic. அண்ட் என்ன தான் நாங்கள் சொன்னாலும் நாங்கள் உள்ளே போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் டிஸப்பேர் ஆகிறாங்க. ஐவ் சீன் பீப்புள் கோயிங் இன்டு த டாய்லெட் அண்ட் லாக்கிங் த டோர்ஸ் இன்சைட். நான் வந்தால் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போனோன்னா 2 பேரும் அப்புறம் சம்டைம் டாய்லெட்டில் யாரும் இருக்காங்க 1 2 3 4 5 பேர் வருவாங்க அந்த பாத்ரூம்லேருந்து வருவாங்க. ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ அதெல்லாம் பாவம் அவள் தானே, அவள் தலைமையில தானே வைக்கும். அவள் சாப்பிட முடியாது. போஸ்ட் டெலிவரி அவள் என்ன சாப்பிட முடியும்? 1/2 டம்ளர் பால் கூட குடிக்க முடியாது. 1 இட்லி 1/2 இட்லி 1 பிரெட்டு 2 பிரெட்டு. ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கவ வந்துட்டு ஷீ நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே. நிறைய ஒருத்தங்க ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கணும், ஜூஸ் புழிஞ்சு வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ தட் பேஷண்ட் நீட்ஸ் பர்சனலைஸ்டு கேர். ஷீ நீட்ஸ் ஃப்ளூயிட்ஸ், நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடணும், ஒரு இளநீ 2 இளநீ சாப்பிடணும், ஃபுட்டு டயத்துக்கு நிறைய சாப்பிட முடியாது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் போஸ்ட்மார்ட்டம் கேர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஷி வில் ஹாவ் பெயின் ஆல் ஓவர் த பாடி. ஸோ பெயின் ரிலீவர் கொடுக்கணும், மெடிசன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும். அண்ட் ஹர் டயப்பர்ஸ் ஹாவ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஷி ஓன்ட் பி ஏபிள் டு டூ எனி திங். ஸோ அது எல்லாமே ஒரு பர்சனலைஸ்ட் கேர் நம்ம அவளுக்கு ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்னு நாங்களும் காட்டணும், ஹஸ்பண்டும் காட்டணும், அட்டெண்டர்ஸும் காட்டணும். அப்போ வந்து தீஸ் இன்சிடென்சஸ் ஆர் வெரி லோ. நல்ல டெண்டர் லவ்விங் கேர் கிடைக்கிற இடத்துல இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப வராது. ஆமாம், தெர் ஆர் அதர் இஷ்யூஸ் விச் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் ஹர் அண்ட் திஸ் பிகம்ஸ் எக்ஸாஜரேட்டட். அவள் ஆல்ரெடி ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பா, அவங்க எல்லாம் பையன் கேட்டிருப்பாங்க வீட்டில், இது பொண்ணு பிறந்திருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வில் புட் ஹர் ஆஃப். தட் ஃபேஸ் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். இட் இஸ் a very good question actually. மில்க் சப்ளை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல மேம், அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இன்னொன்று வந்து ரீசன் வாட் ஐ சேஸ் பார்த்திங்கன்னா, இந்த தாய்ப்பால் அந்த ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வந்துடும். என் குழந்தைக்கு நான் பால் சரியாக கொடுக்குறேன்னா, போதிய அளவு பால் இருக்கா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அதில் வந்து பேஷண்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம அந்த 9 மாதமாக கவுன்சில் பண்ணுறோம்ல, breast feeding is best, breast feeding is best. ஸோ ஷி வில் ஆக்சுவலி ட்ரை டு கிவ். பட் கூட வர அட்டெண்டர்ஸ் அந்த குழந்தை என்ன குழந்தை எவ்வளோ நேரம் அழுது, அந்த வயிற்றை தொட்டு பார்த்துட்டு குழந்தைக்கு வயிற்றில் பாலே இல்லையே, இப்போ தானே பால் கொடுத்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னு தடவி பார்த்துட்டு தே டோன்ட் என்கரேஜ் ஹர், தே வில் புட் ஹர் டவுன். இல்லை பட்னியாக கிடக்கு, நீ பால் கொடுத்தேன்னு சொல்கிறேன், அப்போ வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பசும்பாலையோ அந்த லாக்டோஜனையோ கலந்து கொடுத்துட்டு பாரு இப்போ வயிறு இப்படி இருக்கு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் போயிடும். இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து ஈவன் 1 ஸ்பூன் மில்க் ஆர் ஒரு பாலாடை உள்ள பால் போனால் கூட அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம்,
புரியுதா உனக்கு? ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அப்போவே அது தெரிஞ்சிரும். நான் அழுதா எனக்கு பால் வாயில் வந்து கிடைக்கும். பாலை வேகமாக கடகடன்னு ஊற்றிடுவாங்க அப்படின்னு அது கற்றுக்கும். நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு. ம். இப்போ பிரெஸ்ட் மில்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, குழந்தை ஹேஸ் டு கோ அண்ட் சக்கு. ஆமா. ஸோ நல்லா வாய் வச்சு நல்லா வந்து லாட். சவைச்சு அப்படி இழுக்கும் போது தான் வந்து அந்த பால் வந்து வெளியில் வரும். பட் ஃபார் தட் த பேபி ஹேஸ் டு டூ சம் ஒர்க். ம். நீ அங்கே வந்து வென் யூ ஃபெயில் டு டீச் த சைல்டு, வென் யூ ஃபெயில் டு டிசிப்ளின் த சைல்டு, தட் யூ நீட் டு டூ சம் ஹார்ட் ஒர்க் டு கெட் த பிரெஸ்ட் மில்க் ஃப்ரம் த பிரெஸ்ட், த சைல்டு பிகம்ஸ் லேசி. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய சக்கிங் ரிஃப்ளெக்ஸே கம்மியாயிடும். முதல்ல அப்படி அந்த அந்த நிப்பில் பிடிச்சி இழுக்கிற இது வந்து அந்த அம்மாவுக்கு வலிக்கும். அப்படியே இங்கே வலிக்கிறது மூளை வரைக்கும் போகும். அந்த ஃபோர்ஸ் போயிடும். அந்த தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு பாலை வந்து பாலாடையிலையோ பாட்டிலையோ அவங்க கொடுக்க ஆரம்பித்த உடனே த டிமாண்ட் வாட் த பேபி வாஸ் புட்டிங் ஆன் த பிரெஸ்ட் வில் டிஸப்பியர். ஓகே. மெதுவாக சவைச்சிட்டு மெதுவாக செஞ்சால் கொஞ்சம் பால் தான் வரும். ம். நல்லா சவைஞ்சது தான் பிரெயினுக்கு போய் இன்ஃபர்மேஷன் ஆகி ப்ரொடக்ஷன் எல்லாமே எமிஷன் எல்லாமே வரும். அது எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ பேபி குடிக்க குடிக்க தான் சப்ளை அதிகமாக. பேபியோடைய அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு தூண்டுதல். அந்த ஓகே. சக்கிங் ரிஃப்ளெக்ஸோடைய நம்ம ஃபோர்ஸை நம்ம குறைச்சிட்டோம்னா எங்கேருந்து பால் வரும்? இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ நடக்கிற தாய்ப்பால் இல்லைன்னு சொல்கிற எல்லா கதையுமே வந்து 100% நான் இது தான் சொல்லுவேன். ஓகே. நாட் ஈவன் 98-99%. ஸோ 100% வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட், ஆர்டிஃபிஷியல் மில்க் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்டலாம் கேட்கவே மாட்டாங்க. அதை கலந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் ரூம்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து ஓடி ஒளியுங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா வி கீப் கவுன்சிலிங். பட் வி ஹவ் சீன் அந்த கட்டில் கடியில் ஒரு கிண்ணி, ஒரு சொம்பு, ஒரு பாலாடை இதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தோன்னு தடால் புடால்னு எல்லாம் ஓடி ஒளியுங்க. அப்புறம் ஐ வில் டேக் இட். So many times I have taken that palade and kidney and I opened the dustbin and put it into it. I'll get so angry when I used to do rounds. Or I will ask them, இதை கொண்டாந்து என் டேபிள் மேலே வைக்க சொல்லுவேன். டேபிள் மேலே வச்சு 2 days வீட்டுக்கு போகும்போது பிரெஸ்ட் மில்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இனிமேல் இது நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்புறமா கையில் கொடுத்து விடுவேன். ஆல் so many tactics we used to. ரொம்ப கோவம் வரும் எனக்கு அந்த பாலாடையை வந்து. ஏன்னா அந்த மதருடைய கான்ஃபிடென்ஸே போயிடும். See, we are doing such a bad thing there. And அவங்க ஓன் பிளட் ரிலேட்டிவ்ஸ் தான். அது பாட்டியாக இருக்கும், இல்லை ஊர்லேருந்து வந்த ஒரு கொள்ளு பாட்டியாக இருக்கும், இல்லை அத்தையாக இருக்கும். சம் ரிலேட்டிவ்ஸ் who don't know the significance of breastfeeding will be doing an absolutely wrong thing. And you won't believe, அந்த காலத்தில் கழுத பால்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஓகே. அதெல்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. தேங்க் காட். லைக் we have seen கழுத பால்ன்றத காட்டு. அது என்னன்னா சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அதில் என்ன பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம், எஸ்பெஷலி ஆயாஸ், அவங்களுக்கு எப்படி மூக்கு வெறுத்துரும். அம்மா நாளைக்கு இந்த ரூமுக்கு கழுதப்பால் யாரோ கொண்டு வராங்களாம் அப்படின்னு வந்து ஒரு டிப்ஸை கொடுத்துரும். ஸ்பை வச்சிருப்பா. இட் ஹேப்பன்ஸ். அப்புறம் அதெல்லாம் போய் ஸ்பை பண்ணி அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் நவடேஸ் இந்த கழுதப்பால் கதையெல்லாம் இல்லை. அவேர்னஸ் வந்தாச்சு. அதில் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆல் வி நீட் இஸ் ஹெல்த்தி பிரெஸ்ட் மில்க்ன்ற கான்செப்ட் கொடுத்துட்டோம். இந்த ஃபீடிங் பண்ணுறதுக்கு மதர்ஸை எனக்கு தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ. குமரன் என்னுடைய ஹாஸ்பிட்டல் மதர்ஸ் 100% பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே. பிகாஸ் வி கீப் டாக்கிங் அபவுட் இட். வி கீப் என்னுடைய டீம் வந்து காலையில் போய் செய்கிறதே வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஊண்டை கேர் பண்ணிவிட்டு உடம்பை தொடச்சி விட்டுட்டு குழந்தைய தூக்கி ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து சேரை போட்டுட்டு பக்கத்தில் உட்காரணும். உட்காந்து தூக்கி அந்த பிரெஸ்ட்டை அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த பிரெஸ்ட்டில் போடணும். பக்கத்தில் ஒரு அட்டெண்டரை வச்சுப்போம். ஹஸ்பண்டோ மாமியாரோ மதரோ யாராச்சும் வச்சு இந்த பிடிங்க வச்சு கொடுத்துட்டு இந்த நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ வி அலவ் த டீம், வி அலவ் த அட்டெண்டர்ஸ் டு பி a part of the breastfeeding exercise. She should not feel alone. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே மோஸ்ட்லி அது 2 நாளில் நிறைய பால் வந்துடும். அந்த கொலஸ்ட்ரம் ஃபேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த ஃபேஸை தாண்டி இந்த 3rd டே போகும்போது அந்த எந்த குழந்தை வந்து ஆர்டிஃபிஷியல் மில்க் இல்லாமல் அந்த 3rd டே எஸ்கேப் ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து நீ ஆர்டிஃபிஷியல் மில்க் கொடுத்தா நல்லா துப்பி விட்ரும். ஓகே. ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அந்த பாலாடையில் பால் கொடுத்தா இட் வில் லிட்ரலி ஸ்பிட் இட் அவுட். பழகிடும். Baby will love the breast milk more than that artificial milk. That is what we aim to achieve in all the deliveries. And lot of governmentum நிறைய நீங்கள் இந்த breast feeding வாரம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டில் நாங்கள் we celebrate. So that is a huge activity across global. ஓகே. அவ்வளோ பண்ணியுமே 45% only are breastfeeding. ஏன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் எக்ஸசைஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், அது நாங்களாம் வருஷம் முச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த ஆகஸ்ட் மாதம்லாம் தேவை கிடையாது. பட் ரியாலிட்டி இஸ் எவ்ரிபடி ஷுட் ஸ்ட்ரைவ் டு டீச் த பேபி
பிரஸ்ட் ஃபீடிங். வெரி நைஸ். மேம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பேபிக்கு மில்க் கண்டிப்பாக கொடுக்கணும், அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணதில் ஓகே. இதுவே ட்வின்னாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதர் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி மேம் மேனேஜ் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆக்சுவலாக குழந்தைக்கு வந்து இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து அதுக்கு தேவைப்படுறது வந்து 1 ml 2 ml ஒரு 4 ml 6 ml தான் பர் ஃபீடு. ஸோ ஒன்ஸ் இன் 2 hours ஆர் 3 hours அவ்வளோதான். த பிரெஸ்ட் இஸ் அன் எனார்மஸ் ஆர்கன். அது பயங்கரமாக ஒரு 3rd day 4th day அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்களே வச்சுருப்போம் ஆர்டிஃபிஷியல். வி வில் ஹேவ் தட் அந்த ஆர்டிஃபிஷியல் மில்க் வச்சுருப்போம். நாங்கள் தான் எடுத்து ஃபீட் பண்ணுவோம். அம்மா கிட்ட சக் பண்ண விட்டுட்டு அந்த குழந்தைக்கு பத்தலைன்னு எங்களுக்கு தோணும் போது ஓகே ஒரு ஃபீடிங், நைட்டில் ஒரு ஃபீடு, டேயில் ஒரு ஃபீடு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அது மேட்ச் பண்ணுறதுக்கு. ஓகே. அதுவும் ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் மில்க். இது குழந்தைக்கு 10 ml தேவைப்படும் போது எங்கள் 50 ml சுரக்கும். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3 months மோஸ்ட்லி இஃப் யூ ஆர் எ வெரி மோட்டிவேட்டட் மதர், மோட்டிவேஷன் வேணும். அந்த மதர் ஷுட் பி மோட்டிவேட்டட். என்னால் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுன்ற அந்த மோட்டிவேஷனை வந்து மதர்கிட்ட நம்ம கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக 3 months to 4 months ஈஸிலி அந்த ட்வின்ஸுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும். அப் டு 6 months ஐ ஹவ் சீன் ட்வின் பேபிஸ் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 6 months இன் ஸோ மெனி பேஷண்ட்ஸ். பட் மோஸ்ட்லி ட்வின்ஸ் வந்து இந்த நம்ம ஐவிஎஃப்ல தான் இந்த ட்வின்ஸ் நிறையா பார்க்கறதுனால ஆல்ரெடி தே ஹவ் பீன் த்ரூ ஸோ மச். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அது கூட மெட்டர்னல் கண்டிஷன்ஸ், கொஞ்சம் வயசும் கூடிரும், கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த மில்க் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும். அப்போ ஜெனூனாகவே கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி தோணும். அப்போ வந்து வி வில் டெல் தம் நல்லா பிரெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக சக் பண்ண விடுங்க. சக் பண்ணிவிட்டு 2 பிரெஸ்ட்டையும் எம்டி பண்ணின பிறகு இஃப் த ஃபீடிங் இஸ் நாட் இனஃப் தென் யூ கிவ் ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங். ஓகே. So that is how we actually encourage and ideally நாங்கள் 2 years வரைக்கும் ஃபீட் பண்ண சொல்கிறோம். ஓகே. அப்போ மேம் இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேருக்கு வந்து மில்க் சப்ளை 10 ml வேணும்னா 50 ml வருதுன்னும் போது இப்போ நிறைய மதர்ஸ் வந்து பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க. அது சேஃபா மேம்? இது ஓகேவா? இட் இஸ் அன் அக்செப்டட் ஃபார்ம் தானே. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போ 6 மாதம் இப்போல்லாம் மெட்டர்னிட்டி லீவே வந்து 6 மாதம் கொடுக்குறாங்க. சர்டன் கவர்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் 1 year லீவ் ஐ பிலீவ் 9 months 1 yearலாம். ஸோ எவ்ரிபடி ஹஸ் அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க். எதுக்காக இந்த கவர்மெண்ட் லீவ் கொடுக்குது யோசிச்சோமா? ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம டூர் அடிக்கிறதுக்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும், அம்மா வேலைக்கு வந்துட்டான்னா அந்த தாய்ப்பால் கொடுக்குற நேரம் குறைஞ்சிருன்றதுக்காண்டி தான் 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம்னு கவர்மெண்ட்டே லீவ் கொடுத்து மதர்ஸை வீட்டில் இருந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் மச் இட்ஸ் பிகம் அ நேஷனல் கலாமிட்டி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைங்க வந்து இம்யூனிட்டி கிடையாது, தேர் கெட்டிங் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸு, அதனால வர எக்கானமி பயங்கரமாக போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்டடீஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ த மதர் ஹேஸ் டு பிரெஸ்ட் ஃபீடுன்னு சொல்லிட்டு நேஷ்னலி இன்டர்நேஷ்னலி வி ஆர் கிவிங் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் வி ஆர் டீச்சிங் த ஹவு டு டீச். எல்லாம் உட்காந்து சொல்லி கொடுத்து கூட ஸ்லோலி as I told you I am very happy with my patients. So similarly everybody should stay, everybody should say. அதுதான் வந்து நமக்கு we are trying to achieve.